ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்து இன்றைக்கி வியாழக்கிழமைங்க மிஷின் எம்ப்ராய்டரிங் பார்க்க போகிறோம். மிஷின் எம்ப்ராய்டரியில் என்ன பார்க்கலான்னா, ஒரு இதை வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். இதுவும் நம்ம ஒரு ஃப்ளார் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்டெம்பு போட்டு ஒரு லீஃப் போட்டிருக்கேன். இதே மாதிரி முடிஞ்சால் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு சின்ன ட்ரைஸ் எடுத்து, ஏதாவது ஒரு புக்கில் இருக்கிற ட்ரைஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நூல் எப்படி மாட்டணுன்ட்டு. அதே மாதிரி நான் நூல் மாட்டி வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் நூல், மேலே வந்து சில்க் த்ரெட்டுங்க. சில்க் த்ரெட்டை நான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எம்ப்ராய்டிங் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ளவரில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பிடிச்சிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ ஃப்ளவரில் போட ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நார்மல் ஸ்டிச் மாதிரி தாங்க வரும். நல்லா நெருக்கமாக நீங்கள் இதே மாதிரி போட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த பெட்டல் ஃபுல்லாக போடணும். பாருங்கள், இதே மாதிரி லைட்டாக நீங்கள் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பெட்டல் ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இப்படி போட்டுருங்க. இந்த பெட்டல் ஃபுல்லாக நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. ஃபுல்லாக பெட்டல் ஃபுல்லாக இப்படி போட்டுட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வந்துடும். இது நார்மல் மிஷின் தாங்க, நம்மளோட பெடல் மிஷினே தான். அதில் தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி பெட்டல் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. நம்ம கேப் இல்லாமல் பெட்டல் ஃபுல்லாக ஒரு பெட்டல் முடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடணும். நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லா பெட்டலையும் இதே மாதிரி போட போகிறோம். இந்த எல்லா பெட்டலும் இதே மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தாங்க, இதில் அவுட்லைன் கொடுக்குறதையும் நான் காட்டுறேன். பெடல் மிஷினில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரேமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டலாக போட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சாக நான் சொல்லித்தரேன். இங்கே நம்ம இப்படி இந்த பெட்டல் ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம அடித்து கொண்டு வந்துடணும். இந்த ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்படி நீங்கள் ஃபுல்லாக பெட்டல் ஃபுல்லாக போட்டுக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்டிச்சு போகிறத நம்ம அவுட்லைனில் கரெக்ட் பண்ணிக்கலாம்.
அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறத நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். நாலாவது பெட்டல் போட்டுட்ருக்கேன். நாலாவது பெட்டல் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அவுட்லைனுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றி இறக்கி போடுறதாலும் தெரியாதுங்க, நீட்டாக வந்துடும். கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்க. அது வரைக்கும் நீங்கள் வீலை சுற்றி விட்டே போடுங்க. இப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ன்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். முடிஞ்சவங்க போட்டுக்கலாம் இதே மாதிரியே. இந்த பெட்டலுக்கு பாருங்கள், நம்ம இப்போது அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். ஒரு பெட்டலுக்கு அவுட்லைன் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி தான் நமக்கு சுற்றி சுற்றி அவுட்லைன் வரணும். பாருங்கள், நம்ம பெட்டலை சுற்றி இப்போது அவுட்லைன் கொடுக்குறோம். இப்படி பெட்டலை சுற்றி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அவுட்லைன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த ஏற்றி இறக்கி இருக்கிறது நீட்டாக வந்துடுங்க. இப்படி தான் அவுட்லைன் கொடுக்கணும். போடுறோம். அவுட்லைன் எப்படி தான் போடணும். இந்த ஃப்ளவருக்கு பெட்டலை சுற்றி அவுட்லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம நடுவில் வந்து இதை அப்படி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது லீஃபுக்கு போடுறோம். இப்போ நம்ம ஃப்ளவர் போட்டு முடிச்சிட்டோம். லீஃபை போட்டுட்டு அப்புறமா ஸ்டெம்பையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். லீஃப் இப்படி தான் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு லீஃபுக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சென்டரில் நம்ம வந்து எல்லோ கலரில் நம்ம மகரந்தத்துக்கு எல்லோ கலரில் போட்டுருக்கோங்க. சென்டரில் எல்லோ கலரில் மகரந்தத்துக்கு போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரை நீங்கள் போட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் மற்றதில் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது பெடல் மிஷினில் தான் போட்டுட்ருக்கோம். பெடல் மிஷினில் இவ்வளோ அழகாக நம்ம ஒரு ஃப்ளவர் போடலாம். இப்போ நம்ம லீஃப் போட்டுட்ருக்கோம். அவுட்லைன் கொடுத்துடலாம். லீஃபுக்கு அவுட்லைன் கொடுத்துடலாம். இந்த சேஃபுக்கு
செம்பு போட்டுட்ருக்கோம். செம்பு நீங்கள் நார்மல் ஸ்டிச்சிலே நீங்கள் ஓரளவுக்கு ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் அழகான ஒரு டிசைன் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்பு போட்டுட்ருக்கோம். பாருங்கள், நம்ம ஃப்ளாரை போட்டு முடிச்சாச்சு. நத்த பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ளாரை போட்டு முடிச்சாச்சு. அழகாக நீட்டாக இந்த மாதிரி பெட்டல் ஃபுல்லாக போட்டு இங்கே லீஃப் போட்டு நம்ம அழகாக நீட்டாக முடிச்சாச்சு. ஃபுல்லுமே இந்த பெடல் மிஷினில் தாங்க போட்டது. நீங்கள் கால் போடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா வீலை சுற்றி நீங்கள் வீலை லைட்டாக கையில் சுற்றிக்கிட்டே கூட இந்த மாதிரி போடலாம். நீங்கள் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இந்த மாதிரி வந்துடும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.